ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆத்தர் பிரையன் ட்ரேசி அவர்கள் எழுதிய நேர நிர்வாகம் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆடியோ புக் சீரீஸ்ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 5 எபிசோட்கான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட் 6, எழுத்துப்பூர்வமாக திட்டமிடுங்கள். தங்களோட நேரத்தை சரியா நிர்வகிக்கிறதுல வெற்றியாளர்களா இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு திட்டமிடுறதுலயும் வல்லவர்களா இருக்காங்க. ஒரு சின்ன வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறது கூட அவங்க அதுக்கான ஷெட்யூலை கிரியேட் பண்றாங்க. ஒரு புது ஒர்க்கை அவங்க கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல அவங்க என்னென்ன கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்றதுக்கும் திட்டமிடுறதுக்கும் அதுக்கான நேரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்ய போற ஒரு வேலைக்கும் தனித்தனியா ஷெட்யூல் போட்டு எதை முதல்ல செஞ்சு முடிக்கணும், எதை ரெண்டாவது செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்டர் படி அதை ஷெட்யூல் பண்ணி செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு திட்டமிடுறதுல நம்ம செலவிடுற ஒரு நிமிஷமும் அந்த வேலையை செய்யும் போது நமக்கு 10 நிமிஷத்தை மிச்சப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு லா. நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை பத்தி எழுத்துப்பூர்வமா நீங்க சிந்திக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றலை 1000 மடங்கு அதிகப்படுத்தும். உங்களுடைய கோல் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் பட்டியலிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பத்தின எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கிடைச்சா அதை அந்த பட்டியல்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. அந்த லிஸ்ட் ஃபில் ஆகுற வரைக்கும் இதை செஞ்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டியலை 2 விதமா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு ஆர்டர் வைஸ் அண்ட் இன்னொன்னு எதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், எதை செகண்ட் முடிக்கணும்ங்கிற ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. வருஷப்படியா ஒழுங்கமைக்கிறத பொறுத்தவரை உங்களுடைய இலக்க இல்ல வேலையை செஞ்சு முடிக்க தேவையான எல்லா விஷயங்களையும், அதாவது முதல் விஷயத்துல இருந்து கடைசி விஷயம் வரைக்கும் காலவரிசைப்படி அதை நீங்க ஒழுங்கமைக்கணும். ஒரு பெரிய வேலையை சின்ன சின்ன வேலைகளா பிரிச்சுக்கிட்டோம்னா அதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப சுலபமாகிரும்னு ஹென்றி ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. அடுத்ததா 20-80 ரூல் படி உங்களோட லிஸ்ட்ல உள்ள எந்த வேலைகள்லாம் வெறும் 20% ஒர்க்கை வச்சு 80% ரிசல்ட் தரும்னு கண்டுபிடிங்க. அது எல்லாத்துக்கும் நீங்க உங்களுடைய பட்டியல்ல முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க எந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது உங்களுக்கு நீங்க செய்ய போற வேலையில எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாத ஒருமித்த கவனம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மிக முக்கியமான விஷயங்கள் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களோட தயவுல ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கதே அவர்களுடைய கூற்று. உங்களோட திட்டங்களை அடிக்கடி அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. குறிப்பா நீங்க விரக்தியா ஃபீல் பண்ணும்போதோ இல்ல நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கும் போதோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ராசஸை அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புது ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும் போது அதை உங்களோட திட்டங்கள்ல ஆட் பண்றதுக்கு இல்ல மாத்தி அமைக்கிறதுக்கு எப்பவுமே தயங்காதீங்க. ஏன்னா எல்லா வேலையிலையும் ஒரு சின்ன தவறோ இல்ல பெரிய தவறோ இருக்கதான் செய்யும். அதை பத்திலாம் கவலைப்படாம அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு திருத்திக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய திட்டத்தை நீங்க தினமும் ரிவ்யூ பண்ணும்போது அந்த வேலையை நீங்க நினைச்சதை விட இப்போ வேகமாவும் அதை விட சிறப்பாகவும் செய்ய முடியும். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான பல யோசனைகளும் கண்ணோட்டங்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் பிளான் இல்லாம ஆரம்பிக்கிறது தான் அந்த வேலை ஃபெயிலியரா ஆகுறதுக்கான முக்கிய காரணம். சோ இனிமே சரியா திட்டமிடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்காதீங்க. அடுத்ததா இலக்குகளை அடைய திட்டமிடுங்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு தொடர்புடைய மிக முக்கியமான வார்த்தை தெளிவு. நம்ம யாரு அப்படிங்கறத பத்தியும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியிலையும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தியும் வெற்றியாளர்கள் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எழுத்துப்பூர்வமான கோல்ஸை ரெடி பண்றதோட சேர்த்து அவங்க எழுத்துப்பூர்வமான செயல் திட்டங்களையும், அதாவது அதுக்குன்னு ஒரு ஷெட்யூலையும் ரெடி பண்ணி அதை ஒன்னா முடிச்சுக்கிட்டே வராங்க. நீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கும் இலக்குகளை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய 4 முக்கியமான கேள்விகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னா பார்க்கலாம். கையில ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. நான் அடுத்து கேட்க போற எல்லா கேள்விகளும் ரொம்ப முக்கியம். இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சாலே நீங்க உங்களுடைய இலக்குகளை ரொம்ப எளிமையா அடைஞ்சிருவீங்க. முதல் கேள்வி, உங்களுக்கும் உங்களுடைய கோல்ஸுக்கும் நடுவுல இருக்க முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள் என்னென்ன? நீங்க ஏன் இன்னும் உங்களோட இலக்கை அடையல? எது உங்களோட இலக்கை அடைய விடாம இழுத்து பிடிக்குது? எது உங்களுடைய பாதையை மறைச்சு நிக்குது? உங்களோட இலக்கை அடையிறதுக்கு நீங்க சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன? நீங்க மீள வேண்டிய தடைகள் என்னென்ன? நீங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்ல எந்த 20% பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களோட கோல்ஸுக்கும் நடுவுல உள்ள 80% தடைகளுக்கு காரணமா
காரணமா இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2வது கேள்வி, உங்களுடைய கோல்ஸ அச்சீவ் பண்றதுக்கோ, இல்ல உங்களோட வேலைகள சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கோ, நீங்க கத்துக்க வேண்டிய புதிய விஷயங்கள், கூடுதல் திறமைகள், தகவல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. எது உங்களோட இலக்குல இவ்வளோ தூரம் உங்கள கூட்டிட்டு வந்துச்சோ, அது மட்டுமே உங்கள இதுக்கு மேலேயும் கூட்டிட்டு போறதுக்கு போதுமானதா இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட கோல்ஸ அச்சீவ் பண்றதுக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ எங்க கத்துக்கலாம்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தேவையான அறிவையும், திறமைகளையும் உங்களால வாங்க முடியுமா? இல்ல அது எல்லாம் இருக்க ஒருத்தர வேலைக்கு எடுக்க முடியுமான்னு யோசிங்க. நீங்க உங்களோட வேலையில உங்க முழு ஆற்றலையும் பயன்படுத்தி சரியா செயல்படுறதுக்கு தேவையான எதுவும் புது திறமைகள நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கா? உங்க இலக்க அடையிறதுக்கான உங்களோட பயணத்துல சரியான முடிவுகள எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு கண்டுபிடிங்க. தான் அறிந்து வைத்திருக்கும் விஷயங்கள் ஒரு மனிதனை காயப்படுத்துவதில்லை. அவன் உண்மையற்ற விஷயங்களை அறிந்து வைத்திருப்பதுதான் அவனை காயப்படுத்துகிறது அப்படின்னு அமெரிக்க நகைச்சுவையாளர் ஜோஸ் பில்லிங்ஸ் சொல்லியிருக்காரு. சோ எதை தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. அடுத்ததா 3வது கேள்வி, நீங்க உங்களோட இலக்க அடையிறதுக்கு உங்களுக்கு யாரோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்லாம் தேவைப்படுது? எந்த குழுக்களோட உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்றியமையாத ஒண்ணா இருக்கு? சில நேரங்கள்ல ஒரு தனி மனிதர்னால உங்களுக்கு பல ஐடியாஸ கொடுக்க முடியும். இல்லனா உங்களுக்கான வாய்ப்பு கதவுகளை திறந்து விட முடியும். அது மூலமா நீங்க நினைச்சதை விட அதிகமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அவங்கனால உங்களுக்கு உதவ முடியும். அதனால தான் ஒரு சில சமயங்கள்ல போட்டி நிறுவனங்கள் கூட ஒன்னா சேர்ந்து தங்களால இதுவரைக்கும் கொடுக்க முடியாத ஆஃபர்ஸையும் சர்வீஸையும் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களோட பார்ட்னர் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அடுத்ததா 4வது கேள்வி, நீங்க உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்ண போறதுல ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான அந்த நபர் யாரு? அவரோட உதவியையும் ஒத்துழைப்பையும் பெறுறதுக்கு உங்களால அவருக்கு என்னென்ன கைமாறு செய்ய முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களை எழுதுங்க. எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான, ஒரு விவரமான செயல் திட்டங்களை உருவாக்குற மக்கள் தான் வியாபாரத்திலையும் நம்மள சுத்தி இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்கள்லையும் ரொம்ப முக்கியமான வேலைகளை நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கும் உங்களோட வேலைக்கும் ஒரு தெளிவான எழுத்துப்பூர்வமான திட்டங்களை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் அதை ரொம்ப கவனமா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருங்க.